வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொருளாதாரம் இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர். இந்தியா வில் பி a global player in the digital economy அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சுந்தர் பிச்சை. உங்களுக்கு புத்தகத்தில் எடுத்த உடனே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை விட நமக்கு முக்கியமானது இனிமேல் தான் வருது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள் என்ன? growth and development அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன அப்படிங்கக்கூடிய அதுக்கு டெஃபினேஷன் பார்க்கணும். இந்த டெஃபினேஷன் தான் உங்களுக்கு 6th எக்கனாமிக்ஸில் இருக்கும், 10th இருக்கும், அதன் பிறகு இப்போ 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜிடிபினா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வந்து ஒரு ஆண்டாக கூட எடுத்துக்கலாம். நம்ம குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த பண மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி அப்படிங்கிறோம். இந்த மேண்டேட்டரி வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் பை த கண்ட்ரி ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட். சரிங்களா, சரி, ஓகே. ஒரு நாடு நல்ல வளமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய உயர்ந்த வாழ்க்கை தரம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்ததாக இருக்கும், மக்களுடைய நலவாழ்வு. சரி, இதெல்லாம் நம்ம மீன் பண்ணுறதுக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, என்ன அளவுகோல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மக்கள் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் வச்சும் நம்ம வந்து அதை அளவிடலாம். அதற்கான மனிதவள மேம்பாடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இது எல்லாமே நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அளவிடக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ், ஒரு அளவுகளாக இருக்கிறது. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுனா என்ன, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை உருவாக்கியவர் பூடா நாட்டை சேர்ந்த 4வது மன்னர் சிக்மே சிங்யூ வாங்சு அப்படிங்கிறவர் தான் இந்த பதத்தை உருவாக்கியிருக்கார். இதனுடைய பொருள் என்னங்க? இது என்னங்க சிஎன்ஹெச்ஐ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைத்த முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், சரிங்களா. அதன் பிறகு சிறந்த நிர்வாகம், குட் கவர்னன்ஸ், இதை எல்லாமே குறிக்கக்கூடியது தான் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. அதெல்லாம் ஓகே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடுகளை வந்து வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், பின்தங்கிய நாடுகள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதை உங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படிங்கிறது அந்த நாடுகளில் தொழில்மயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தொழில் மயங்கள், வளங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு தெரிஞ்ச எப்பயும் போல தலைவன் வந்து USA, அமெரிக்காவை நம்ம சொல்லலாம், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் அப்படிங்கிறதுலாம் நம்ம வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வரும், சரிங்களா. வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் நம்ம இந்தியா கொடுக்கலாம். பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. பின்தங்கிய நாடுகள் அல்லது 3ஆம் தர நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. 3ஆம் உலக நாடுகள் அப்படின்போம். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய மக்களுடைய வருவாய், அதாவது தலா வருமானம், பெர் கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி இல்லையா, அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்காரங்கள் வருவாங்கன்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா இப்படி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குதுன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது உலக அளவில் 7வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது. இந்திய பொருளாதாரம் அந்த ரேட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எக்கனாமிக்கல் ரேட்டு வந்து 7% அப்படிங்கக்கூடிய வளர்ச்சி வீதத்தில் இருக்கும். நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது நீடித்ததாகவும் சஸ்டெயினபிள், நிலையானது, ஸ்டேபிளாகவும் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பொருளாதாரமாக நம்ம இந்திய பொருளாதாரம் இருக்குது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த தலைப்பு தான் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். நமக்கு இந்தியன் எக்கனாமி சிலபஸில் இருக்கக்கூடிய முதல் தலைப்புக்கான உங்களுக்கு விடை, ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்கலாம் பொருளாதாரத்தின் இயல்புகள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ நம்ம இந்திய பொருளாதாரம் எந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் அதற்கு பலமான சில விஷயங்கள் இருக்கும், பலவீனமான விஷயம் இருக்கும். ஸோ இந்திய பொருளாதாரத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ஒரு கலப்பு பொருளாதார நாடு. நம்ம நாடு இந்தியன் எக்கனாமி ஒரு மிக்சடு எக்கனாமி, ஓகேங்களா. ஸோ அப்போ கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னது, நமக்கு பிரைவேட் செக்டாரும் தனியார் துறையும் பப்ளிக் செக்டார் பொதுத்துறையும் இணைந்து நடைபெறுவது தான் நமக்கு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம், தனியார் துறை மற்றும் பொதுத்துறை இருக்கிறது. இரண்டாவது என்ன பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% மக்கள் வேளாண்மை மற்றும் வேளாண்மையால் சார்ந்து நடைபெறக்கூடிய தொழில்களை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான் பெஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணிடுறாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான தொழில்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் இன்கமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ வேளாண்மை இந்திய பொருளாதாரத்தில், இந்திய ஜிடிபியில் 17% வருவாய் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையிலேருந்து கிடைக்குது. ஸோ காந்தி என்ன சொல்லுவார், கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவார். ஸோ கிராமங்களில் இப்போ நிறைய பேர் வேளாண்மை விவசாயம் பண்ணுறதில்ல. சரி, அது ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் சந்தை அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறது வந்து பல்வேறுபட்ட நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக தளமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு FDI அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் இவங்க வந்து இந்தியாவில் அதாவது குறைஞ்ச முதலீட்டில் எந்த ஒரு இடர்பாடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய தொழில்களை தொடங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு நாடாக இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வளர்ந்து வரும் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வளர்ந்து வரும் பொருளாதாரம் GDP உலக அளவில் GDPயில் நம்ம 7வது இடத்துல இருக்கோம். வாங்கும் திறன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் நம்ம 3வது இடம் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நான் இந்த சாப்டரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நோட்ஸ் எடுத்து பழங்க. அடுத்ததாக வேகமாக வளரும் பொருளாதாரம். நம்மளுடைய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமி வந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம். ஏன்னா நம்மகிட்ட அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குது. அந்த மக்கள் தொகை நமக்கு ப்ளஸ்ஸாகவும் வரும் மைனஸாகவும் வரும். சரி, வேகமாக வளரும் பொருளாதாரம் 2016 மற்றும் 2017 அந்த ஆண்டினுடைய கணக்குப்படி சீனாக்கு அடுத்தபடியாக நம்ம தான் GDPயில் அதிகமாக 7.1% நம்ம அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடாக திகழ்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு வேகமாக வளரும் பணிகள் துறை சர்வீஸ் செக்டர்ஸை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான பேரளவு பொருளாதாரம். இந்தியா அப்படிங்கிறது நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கு சொர்க்கம். இப்போ வரைக்கும் நம்ம பலம் பார்த்தோம், இந்திய பொருளாதாரத்தின் பலம் பார்த்தோம். பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய பலவீனம் என்னன்னா மக்கள் தொகை தாங்க. ஏன்னா மக்கள் தொகை 1000 பேருக்கு 1.7% அப்படிங்கக்கூடிய ரேஞ்சில் அதிகரிச்சுட்டு போகுது. ஒரு பக்கம் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் அதிகரிக்கக்கூடிய மக்கள் தொகையின் எண்ணிக்கையானது ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் தொகைக்கு ஈடுகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்றும் இல்லாமல் நமது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி, ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு இந்த மக்கள் தொகைனா என்ன, எந்த ஆண்டு நமக்கு இந்த வெடிப்பு சிறுபிளவு அப்படிங்கக்கூடிய அந்த சில ஆண்டுகள் இருக்கும், அது எந்த ஆண்டு, பிறப்பு வீதம்னா என்ன, பர்த் ரேட், டெத் ரேட், அடுத்து செக்ஸ் ரேஷியோ, மக்கள் தொகை அடர்த்தி, இது எல்லாமே நம்ம ஒன்றுனா நம்ம பார்த்துடலாம். மக்கள் தொகையில் உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1921 வருடம். 1921 வருடம் நமக்கு 25.13 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருந்திருக்காங்க. அந்த வருஷம் தான் நமக்கு என்னென்னா பெரும் பிரிவினை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பெரும் பிரிவினை நடந்திருக்கு, ஏன் அந்த வருஷத்தை வந்து நம்ம பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு தான் நமக்கு காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கக்கூடிய கொள்ளை நோய்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நோய், இன்னொரு பக்கம் பஞ்சம். இதனால தான் நமக்கு 1921 வருஷம் மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டை அழைக்கிறோம். 1951 36.11 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கு. இந்த ஆண்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா சிறுபிளவு ஆண்டு அப்படின்றப்போம், இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்றப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் அப்படிங்கிறது 1.33% தான். அது வந்து 1.33%லேருந்து 1.25% குறைஞ்சிடுச்சு. அதனால தான் இதை சிறுபிளவு ஆண்டு, சின்ன ஒரு சேஞ்ச் இருந்ததுனால அதை சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். அதன் பிறகு 1961 ஆண்டில் மக்கள் தொகை 43.92 கோடி இருந்திருக்காங்க. இது பெரும் வெடிப்பு ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையினுடைய உயர்வு வீதம் அதிகரிச்சிருச்சு. அதனால் இந்த இதை என்ன சொல்கிறோம் பெருவெடிப்பு ஆண்டு அப்படிங்கிறோம். மக்கள் தொகை, இந்திய மக்கள் தொகை எந்த ஆண்டு 1 பில்லியனை எட்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 வருஷம் தான் 1 பில்லியன், கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் தொகை கடந்தது. அதெல்லாம் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். மக்கள் தொகையானது 100 வருஷத்துக்கு 4 மடங்கு வீதத்தில் அதிகரிச்சுட்டு போகுது. புவியினுடைய பரப்பில், ஓகேங்களா, ஸோ புவியினுடைய பரப்பில் 2.4% நமக்கு இந்தியா இருக்குது. புவியினுடைய உலக அளவில் நம்மளுடைய இன்கம் 17.5% இருக்குது. உலக அளவில் நம்ம எடுத்துட்டோம்னா 6ல் ஒருத்தர் வந்து இந்தியராக இருந்திருக்காரு. ஓகேங்களா, 6ல் ஒருத்தர் வந்து இந்தியராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய கூடுதல் வந்து நம்ம பெரிய ஒரு யூஎஸ் இருக்கு இல்லைங்களா, பெரிய நாடு, அந்த நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த ரெண்டு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, ஸோ பர்த் ரேட் அப்படின்னா பிறப்பு வீதம் அப்படின்னா என்னென்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தான் நம்ம என்னென்னா பிறப்பு வீதம் அப்படின்னு இருப்போம். அதே போல் இறப்பு வீதம்னா என்னென்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை தான் நம்ம இறப்பு வீதம் அப்படின்னு இருப்போம். இப்போ நமக்கு ஒவ்வொரு வருஷத்துலையும் பிறப்பு வீதம் இறப்பு வீதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் நம்ம முக்கியமாக 3 வருஷங்களை பார்க்கணும். 1951 எவ்வளோ, 2001 என்ன, 2011 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும்.
1951 பிறப்பு விகிதம் 39.9% இருக்குது. இறப்பு விகிதம் 27.4%. 2001 25.4% பிறப்பு விகிதமும் 8.4% இறப்பு விதமும் இருந்திருக்கு. 2011 21.8% பிறப்பு விதம் 7.1% இறப்பு விதமாகவும் இருந்திருக்கு. குறைந்த பிறப்பு விதம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா தான் 14.7%, மிக குறைந்த பிறப்பு விகிதம். ஓகேங்களா. அதிக பிறப்பு விதம் இதுவே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் 21.5% இருக்கிறது. மிக குறைந்த இறப்பு விதம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் 6.3 மிக அதிக இறப்பு விகிதம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா 9.2 இருக்குது. இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. அதன் பிறகு 2001 2011 மக்கள் தொகையின்படி கணக்கீட்டின்படி மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகாராகவும், மக்கள் தொகை பெருக்கம் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து கேரளாவாகவும் இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு 4 மாநிலங்கள் இருக்குங்க. இந்த 4 மாநிலங்களுடைய இந்த 4 மாநிலங்களும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படி சொல்லுவோம். பீமருனா பீகார்ல இருக்கக்கூடியது, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், யூபி. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீமரு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 மாநிலங்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாக இருக்குது. நெக்ஸ்ட் மக்கள் தொகை அடர்த்தினா என்னென்ன, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நமக்கு இந்த இது கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு 2020 ஃபாரஸ்ட் எக்ஸாம் நடந்திருக்கும், அதில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை, டோட்டல் பாப்புலேஷன் பை அந்த பகுதியின் நிலப்பரப்பு, லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜியன். ஓகேங்களா. ஸோ ஒரு ஊரென்று இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை பை அந்த ஊரினுடைய நிலப்பரப்பு. இதை நம்ம இப்படி வகுக்கும்போது நமக்கு கிடைக்கிறதா என்ன சொல்லுவாங்க, மக்கள் தொகை அடர்த்தி. இந்த மக்கள் தொகை அடர்த்தி எந்த ஏரியாக்கள் அதிகமாக இருக்குது, எந்த ஏரியாவில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பீகார் தான் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட ஒரு மாநிலமாக இருக்குது. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பீகாரில் 1102 பேர் இருக்காங்க. இதுதான் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம். அப்போ குறைந்த மக்கள் தொகையுடன் அடர்த்தி கொண்ட மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். இங்கே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் தான். சரிங்களா. இதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் இடம் என்ன சொன்னோம், பீகார். இரண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 880 பேர் மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட ஒரு மாநிலமாக ரெண்டாவது மாநிலம் எது, வங்காளம். சரிங்க. ஒவ்வொரு வருஷமா இந்தியாவினுடைய டோட்டல் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவா இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ, 1951 எவ்வளோ, 2001 என்ன, 2011 என்ன, அதையும் நம்ம பார்க்கணும். பாருங்க. ஸோ 1951 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 117 பேர். இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. 2001 325 பேராக இருந்த மக்கள் தொகை அடர்த்தி 2011 382 இருக்குது. நீங்கள் இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அடர்த்தியும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா. சரி, இதை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். சரிங்களா. பாலின விகிதம் என்னென்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, 1000 ஆண்கள்னா அவங்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த பாலின விகிதம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ பாருங்கள், 1951 இந்தியாவினுடைய பாலின விகிதம் 946 இருந்திருக்கு, 2001 933 இருந்திருக்கு, 2011 940 இருந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அந்த பாலின விகிதம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ 2011 கணக்கீட்டின்படி கேரளாவில் தான் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. ஹரியானாவில் இதுவே 1000க்கு 877 பெண்கள் தான் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து என்னென்னா பாலின விகிதம். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதம் நம்ம ரொம்ப முக்கியம். 1951 இந்தியாவினுடைய எழுத்தறிவு விகிதம் வெறும் 18.3% தான். 2001 64.8% இருக்குது. இதுவே 2011 74.08% இந்த எழுத்தறிவு விகிதம் இருக்குது. 1951 4ல் ஒருத்தர் தான் படிச்சிருக்காரு. 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும் படிக்க தெரிஞ்சவர். அதுவே 12 பேரில் ஒரு பெண்கள் வந்து படித்தவங்க. 12 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பெண் படித்த பெண்ணாக இருந்திருக்காங்க. ஆவரேஜாக 6க்கு ஒருத்தர் வந்து படித்தவராக இருந்திருக்காரு. அப்போ 2011 கணக்கீட்டின்படி இந்தியாவில் 74.4% மக்கள் வந்து படிப்பறிவு மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாடு இலங்கையை விட நம்மளுடைய எழுத்தறிவு விகிதம் ரொம்பவே குறைவு தாங்க. கேரளா நம்ம பக்கத்து மாநிலமான இந்த கேரளா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரளாவில் தான் அதிகமான மக்கள் தொகை, அதிக எழுத்தறிவு கொண்ட மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. 92% மக்கள் வந்து இங்கே கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்காங்க. அதன் பிறகு கோவா 82%, அதன் பிறகு நமக்கு ஹிமாச்சல் பிரதேசம். ஸோ ஹிமாச்சல் பிரதேசத்தில் 76%, மகாராஷ்டிராவில் 75%, தமிழ்நாட்டில் 74%. எந்த மாநிலங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது எழுத்தறிவு விகிதம், இது நமக்கு கேட்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம தலைவர்
பீகார் தான் 53%. 53%. பீகார் தான் எழுத்தறிவு விகிதத்தில் கொஞ்சம் குறைஞ்சி இருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இயற்கை வளங்கள் என்ன, இயற்கை வளங்கள் என்ன, கனிமம்னா என்ன, கனிம வளங்கள் என்ன, இது கட்டமைப்பில் போக்குவரத்து என்ன, அது எல்லாமே இப்போ பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மண் தானே எல்லாத்துக்கும் ஆதாரம். மண் இல்லைன்னா யாரும் இல்லை, எல்லாருமே அதில் தான் போகிறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா மண் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது உலக அளவில் 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மொத்த பரப்பு 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர், உலக அளவில் 7வது இடத்துல இருக்குது. உலக நிலப்பரப்பில் 2.42% இந்தியா தன்னகத்தே வச்சிருக்கு. காடுகளின் எண்ணிக்கை எப்படி பார்ப்போம்னா 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி 69.09 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து காடுகளாக இருந்திருக்கு. நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா 21.02% காடுகளாக இருக்குது. இது நமக்கு ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு காடுகள் பார்த்தோம். நேச்சுரல் ரிசோர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மண் பார்த்தோம், காடு பார்த்தோம். அடுத்ததாக கனிம வளம், மினரல் ரிசோர்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. ஸோ இரும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புனுடைய முக்கிய தாதுக்கள் 2 சொல்லுவோம். ஒன்று ஹேமடைட், இன்னொன்று மேக்னடைட். இது எந்தெந்த இடங்களில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. ஹேமடைட் அப்படிங்கும்போது எங்கே கிடைக்குது அப்படின்னா சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் கிடைக்கும். மேக்னடைட் அப்படிங்கிறது கர்நாடகா பகுதிகளில் கிடைக்குது. நிலக்கரி. சரிங்களா? ஸோ நிலக்கரி வந்து உலக அளவில் சீனா தான் அதிக அளவில் நிலக்கரிக்கு உற்பத்தி செய்யப்படுது. ஸோ நிலக்கரி அப்படின்னாலே சீனா தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இருக்கக்கூடியது USA. நம்ம இந்த 2 நாடுகளுக்கும் பிற்பாடு நம்ம 3வது இடத்துல இருக்கும். இந்தியாவில் முக்கியமாக நிலக்கரி எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் உங்களுக்கு நிலக்கரி கிடைக்கும். 3வதாக நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அலுமினியம், பாக்சைட். இது கிழக்கு கடற்கரை பகுதிகளில், அதாவது ஒடிசா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் நமக்கு இந்த அலுமினியம் கிடைக்குது. ஓகேங்களா? அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கா. ஸோ மைக்கா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீட் ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு வெப்பத்தை கடத்தாத, ஒரு வெப்பத்தை தடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதே சமயத்தில் மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு ஹீட் ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி. இது வந்து என்னென்னா இந்தியாவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்திய வியாபாரத்தில் 60% பங்கு இந்த மைக்கா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மைக்கா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்கா எந்த இடங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் இதில் தான் நமக்கு காணப்படுறதாக சொல்லப்படுது. ஸோ இதில் நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கா வந்து 60% வியாபார உற்பத்தியில் முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டா போதுமானது. அடுத்ததாக க்ரூட் ஆயில், சுத்திரிக்கப்படாத எண்ணெய் அப்படின்னு இருப்போம். இது எங்கே காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மற்றும் குஜராத் பகுதியில் காணப்படும். ஓகேங்களா? அதன் பிறகு தங்கம் இந்தியாவில் 3 இடங்களில் எடுக்கப்படுகிறது. ஒன்று நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கோலார். இன்னொன்று ராய்ச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹட்டி அப்படிம்போ. இந்த 2 இடங்களுமே நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அதன் பிறகு ஆந்திர பிரதேசத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராம்கிரி அப்படிங்கக்கூடிய இடத்துலையும் நமக்கு தங்கம் கிடைக்கிறது. அப்போ வைரம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பன்னா அப்படிங்கக்கூடிய இடத்துலையும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்தில் ராமல்ல கேட்டா அப்படிங்கக்கூடிய இடத்துலையும் நமக்கு வைரம் கிடைக்குதுங்க. நம்ம வளவலா கொலக்கொலன்னா படிக்க வேணாம், என்ன முக்கியம் அதை மட்டும் படிச்சுட்டா போதுமானது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இயற்கை வளங்கள், முக்கியமான கனிம வளங்கள் பற்றி பார்த்தோம். அதன் பிறகு கட்டமைப்பு வசதி அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கும்போது நமக்கு பார்க்கும்போது போக்குவரத்து தேவை, போக்குவரத்துக்கு பிறகு தகவல் தொடர்பு தேவை, ஆற்றல் வளங்கள் இதெல்லாம் படிப்போம். இதுவே நமக்கு வந்து சமூக கட்டமைப்பு அப்படிங்கும்போது என்னென்னா எஜுகேஷன், கல்வி நமக்கு தேவை, சுகாதாரம், வீட்டு வசதி, இது பற்றிலாம் நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்போ அதுக்கு போக்குவரத்து ரொம்ப முக்கியம். அப்போ போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து வசதி கொண்ட நாடாக இந்தியா திகழுதுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக என்ன கொடுத்துருப்பாங்க? ஆசியாவிலேயே மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளும் உலகின் 4வது போக்குவரத்து வசதி கொண்ட நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இருப்பு பாதை நீளம், ரயில்வே ரூட்டினுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் நம்ம மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ 13,000 கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இதான் நமக்கு போக்குவரத்தில். அதன் பிறகு நம்ம போக்குவரத்து அப்படிங்கிறது நமக்கு சாலை வசதி தான் இருக்கா, ரயில் வசதி தான் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. நீர் வசதி இருக்குது, கடல் வசதி இருக்குது. அப்போ துறைமுகங்கள் வேணும். ஸோ துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்கட்டா ஒரு முக்கியமான துறைமுகம், மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. நம்ம இந்தியாவுடைய வணிகம் வந்து 90% நமக்கு கடல் வணிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த துறைமுகங்கள் எங்கே இருக்குது? கல்கட்டா, விசாகப்பட்டினம், சென்னை, கோவா, மும்பை அப்படிங்கிறது ஒரு முக்கிய துறைமுகங்கள்.
உங்களுக்கு போக்குவரத்துனா உங்களுக்கு சாலை வசதி கடல் வசதி மட்டும் தான் இருக்கா, விமான வசதிலாம் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. உள்நாட்டு விமான சேவைகளை வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் நம்மளுடைய நிறைய தனியார் துறை விமான நிறுவனங்கள் வந்து பார்த்துக்கிறோம். பன்னாட்டு சேவையை வந்து ஏர் இந்தியா நிறுவனம் பார்த்துக்கிறது. இந்த இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் அப்படின்னு இருப்போம் சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2007 ஏர் இந்தியாவையும் ஏர்லைன்ஸையும் இணைச்சிடுறாங்க. அதன் பிறகு உங்களுக்கு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கடந்த வருடம் எஸ்ஐ எக்ஸாமில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்டது, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் கேட்டாங்க. அதாவது இந்திய ரயில்வேயில் முதலாக வைஃபை வசதியை அறிமுகப்படுத்தியது தொடங்கிய மாநிலம் எது, எந்த இடத்துல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் முதலாக இந்திய ரயில்வேயில் முதலாக வைஃபை வசதியை நிறுவிய இடம் பெங்களூரு. 1950 தான் நமக்கு தேசிய துறைமுக வாரியம் வந்து அமைக்கப்பட்டது சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா ஆற்றல் கொடுத்துருப்பாங்க. ஆற்றல்னால் என்ன தெரியும் இல்லையா, புதுப்பிக்க இயலா ஆற்றங்கள், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், அப்படி சூரிய சக்தி, காற்று அலைகள், காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி அப்படிங்கிற மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. நமக்கு முக்கியமானது என்னது அப்படின்னு பாருங்கள், கல்வி. ஸோ கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டில் கல்வி அப்படிங்கிறது மனித மேம்பாட்டுத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அந்த துறையின் கீழே தான் நமக்கு கல்வி இருந்திருக்கு. 1970 வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது ஸ்டேட்லெஸ்ட், மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. அதன் பிறகு பொதுப்பட்டியலுக்கு, அதாவது பொதுப்பட்டியல் அப்படிங்கும்போது என்னது, நம்ம அரசியலமைப்பில் பார்த்தோம், மத்திய அரசும் மாநில அரசுகளும் சட்டம் ஏற்றக்கூடியது பொதுப்பட்டியல், கண்கரண்ட் லிஸ்ட்டில் நமக்கு இந்த கல்வியானது வந்துருச்சு. இந்திய கல்வி முறை எத்தனை முறைகளை கொண்டுள்ளது, எத்தனை அடிப்படை நிலைகளை கொண்டுள்ளது, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் 2018 குரூப் 2 கொஸ்டினில் கேட்டது, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்திய கல்வி முறை வந்து 6 நிலைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு நிலை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கல்வி, நர்சரி கிளாஸ், தொடக்க கல்வி, பிரைமரி கிளாஸ், இடைநிலை செகண்டரி, மேல்நிலை கல்வி, ஹையர் செகண்டரி, இளங்கலை கிராஜுவேஷன், முதுகலை போஸ்ட் கிராஜுவேஷன் சரிங்களா. ஸோ நமக்கு இந்திய கல்வி முறையில் வந்து 10 மற்றும் 12ஆம் முறை